பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதை நினைக்கும் போது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கூட இருந்து கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறாரா, அடையாளத்தை செய்திருக்கிறாரா, உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறி இருக்கிறதா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இதுவரைக்கும் கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்தினார், இனிமேலும் உங்களை நடத்துவார். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசினார். பாருங்கள், மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றதாம். பாருங்கள், கர்த்தர் மோசையோடு பேசினார். உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறாருங்களாங்க. நீங்கள் தேவாலயத்துக்கு போனால், ஆண்டுடைய சமத்துக்கு போனால், உங்கள்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரா? உங்கள்கிட்ட கர்த்தர் இடைப்படுறாரா? அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்களா? அவருடைய வார்த்தை உங்களுக்கு துணிக்கப்படுகிறதா? கர்த்தர் உங்களோட பேசுகிறாரான்றது ரொம்ப முக்கியம். கர்த்தர் வேத வசனம் சொல்லுகிறது, மோசே கூட கர்த்தர் பேசினாருங்க. அவர் பேசி ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை எப்படி நடத்தியிருப்பார் பாருங்களேன். பயங்கர கடினம். இன்றைக்கி ஒரு 50 பேர் 100 பேர் சபையில் இருக்கிறாங்க. அவங்கள நடத்துறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் லட்சக்கணக்கான மக்களை மோசே நடத்தினார். எதுக்குன்னா, வேதம் சொல்லுகிறது, ஒரு மேக ஸ்தம்பம் ஒரு கூடார வாசலில் நின்றதுங்க. ஒரு மேகம் நம்ம மேலே இருக்கணும், ஒரு அபிஷேகம் நம்ம மேலே இருக்கணும், ஒரு வல்லமை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ தாங்க நம்ம நடத்த முடியும், அப்போ தான் நம்ம ஓட முடியும், அப்போ தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஆகையினால தேவ சமூகத்தில் ஒரு மேகஸ்தம்பம் ஒரு அக்கினி ஸ்தம்பம் என் மேலே இறங்கட்டும், ஒரு தேவ மகிமை எங்கள் மேலே ஊற்றப்படட்டும். எங்களை மூடுங்கப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களோடு கூட கர்த்தர் பேசி உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்துவார். ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஒரு மேக ஸ்தம்பமும் ஒரு அக்கினி ஸ்தம்பமும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மூடட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்களோடு கூட பேசுங்கப்பா, இவர்களோடு கூட இடைப்படுங்க. உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய சித்தத்தின்படி செயல்பட நடக்க கர்த்தர் கிருபையும் பலனும் அபிஷேகத்தையும் இந்த மகனுக்கும் இந்த மகளுக்கும் கர்த்தர் கொடுத்து நீ நடத்துங்கப்பா. சாந்தா நாம ரியாந்தாலா. தேங்க்யூலா. ஆண்டோடைய மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நீங்கள் நடத்துங்க. தாழ்த்துக்கிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும், மூடி மறைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு பேசி கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.